தமிழ் ஃப்ளாஷ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எமது தொலைக்காட்சி மூலமாக நாம் உலக அரசியல் மற்றும் புலனாய்வு தொடர்கள் பற்றியதான விடயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலும் நாம் இன்று உலகின் மிகப்பெரிய பரபரப்பான கப்பல் பாதையில் சிக்கிக்கொண்ட சரக்கு கப்பல் குறித்ததான சில மர்மங்களை நாங்கள் இன்றைய காணொளியிலும் நாங்கள் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய பரபரப்பான கப்பல் பாதையாக அறியப்படுவது எகிப்து நாட்டில் உள்ள சுயஸ் கால்வாயாகும். உலகின் பல்வேறு நாட்டு சரக்கு கப்பல்களும் இந்த பாதையை பயன்படுத்தி வருகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கும் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கும் இடையிலான மிக முக்கியமான கடல்வழி போக்குவரத்தாக இந்த சுயஸ் கால்வாய் விளங்குகின்றது. 1869ஆம் ஆண்டில் இதை கட்டி முடித்து கப்பல் போக்குவரத்துக்காக இந்த சுயஸ் கால்வாய் பயன்படுத்தப்பட்டு வந்தது. உலக வர்த்தகத்தின் 12% நடைபெறும் போக்குவரத்துக்கள் இந்த சுயஸ் கால்வாய் வழியாகவே நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 23 மார்ச் மாதம் 2021ஆம் ஆண்டில் ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பலான எவர்கிரீன் நிறுவனத்துக்கு சொந்தமான எவர் கிவன் என்ற ஒரு சரக்கு கப்பல் இதில் 2 லட்சம் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த நேரத்தில் அங்கு கரை தட்டி சுயஸ் கால்வாய்க்கு குறுக்காக மாட்டிக்கொண்டதாக நீங்கள் செய்திகள் அறிந்திருப்பீர்கள். அனைத்து ஊடகங்களிலும் உங்களுக்கு திரும்ப ஒரு செய்தி வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறித்த கப்பலை கூடிய விரைவில் மீட்கவில்லை என்றால் உலக பொருளாதாரமே ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்படலாம் என்ற ஒரு கருத்தையும் மீண்டுமாக இந்த ஊடகங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய உலக ஊடகங்களில் பெரும் பேசும் பொருளாக இருப்பது இந்த சரக்கு கப்பல் தரை தட்டி இருக்கும் இந்த விடயமே. 400 மீட்டர் நீளமும் 2 லட்சம் டன் எடையும் கொண்ட அந்த கப்பலை மணலில் இருந்து வெளியே கொண்டு வர முடியாமல் மீட்பு குழுவினரும் திணறி வருவதாக செய்திகள் குறிப்பிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் சுயஸ் கால்வாயில் சிக்கியுள்ள பிரமாண்டமான சரக்கு கப்பல் காரணமாக அந்த கடல் வழி போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளதால் ஒரு மணித்தியாலத்துக்கு பார்த்தீர்களானால் 2900 கோடி அளவுக்கு ஒவ்வொரு நாடுகளிலும் இழப்புகள் ஏற்பட்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. இப்படி இந்த கப்பலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஏற்பட்ட புழுதி புயலால் சிக்கி நின்ற சரக்கு கப்பலை மீட்க முடியாமல் கப்பல் ஊழியர்கள் திணறி வருவதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இங்கு பார்த்தீர்களானால் இந்த கப்பலை பின்தொடர்ந்து வந்த 180க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அதுவும் போக முடியாமல் காத்து கிடக்கின்றன. எண்ணெய் வளம் மிக்க மத்திய கிழக்கு நாடுகள், தெற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல் வழியாக போக்குவரத்தை எளிதாக்க 1869ஆம் ஆண்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த சுயஸ் கால்வாயானது 193 கிலோமீட்டர் நீளமும் 24 மீட்டர் ஆழமும் 205 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த சுயஸ் கால்வாயானது செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என்பதை நான் மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றேன். சரி, இப்போது நாங்கள் முக்கியமான விடயமாக மர்மங்களை நாங்கள் விளக்க தொடங்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே பிரீமேசனை பற்றி குறிப்பிடும் பொழுதும் அதே போல மற்ற காணொளிகளிலும் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், இவர்கள் ஒரு விடயங்களை செய்யும் பொழுது தங்களுடைய அடையாளங்களை அதில் விட்டு செல்வார்கள் என்று. அந்த அடிப்படையில் இந்த மர்ம முடிச்சுக்களை நான் இப்பொழுது விளக்கும் பொழுது உங்களுக்கு பல உண்மைகளும் பல அதிர்ச்சி தகவல்களும் காத்திருக்கின்றன. இந்த எவர்கிரீன் நிறுவனத்தினுடைய இந்த கப்பலானது 25ஆம் திகதி 12வது மாதம் 2015ஆம் ஆண்டு அதனுடைய கட்டுமான பணிகளை தொடங்கினார்கள். அந்த கட்டுமான பணிகள் 25ஆம் திகதி 9ஆம் மாதம் 2018ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. நீங்கள் இந்த கால அளவுகளை கொஞ்சம் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். 25/12/2015 25/9/2018 வரை சரியாக 33 மாதங்கள் வருவதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். இங்கு 33 என்பது இவர்களுடைய ஃப்ரீமேசன் அமைப்பினுடைய மிக முக்கியமான இலக்கம் என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன்.
இங்கு 33 டிகிரி பாகையில் அவர்களுடைய முக்கியமான உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தேன். இந்த கொரோனா தொற்றையும் இந்த 33 என்ற இந்த இலக்கத்தை வைத்து அடையாளப்படுத்தியிருந்தார்கள் என்பதையே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த கப்பலினுடைய இந்த கட்டுமான பணிகளும் அது பணியை ஆரம்பித்த நாட்களையும் நீங்கள் பார்த்தீர்களானால் சரியாக 33 மாதங்கள் அதனுடைய கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அதைவிட இன்னும் ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், இந்த கப்பலானது இப்பொழுது கரை தட்டும் இந்த 23ஆம் திகதி 3வது மாதம் 2021ஆம் திகதியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால், அது பணிக்கு வந்ததிலிருந்து இந்த கரை தட்டும் அந்த நாள் வரையான அந்த நாட்களை எண்ணி பார்த்தீர்களானால் 9-11 என்ற ஒரு இலக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சரியாக 911 நாட்கள் அதனுடைய பணியை செய்து 911வது நாளில் சரியாக சென்று கரை தட்டிய ஒரு சம்பவமாக இது நடைபெற்றிருக்கின்றது. இந்த 9-11 என்பதும் இந்த ஃப்ரீமேசன்கள் அல்லது இந்த நிழலுலக ஆட்சியாளர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இலக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் உலக வர்த்தக மையத்தை அமெரிக்காவில் தகர்க்கும் போதும் உங்களுக்கு தெரியும் 9-11 என்ற அடிப்படையில் அந்த இலக்கத்தை மையமாக வைத்து தகர்த்திருந்தார்கள். அதே போல பல்வேறு செயல் திட்டங்களையும் அந்த இலக்கத்தை வைத்து அவர்கள் செய்திருந்தார்கள். அந்த உலக வர்த்தக மையத்தை தகர்த்துவிட்டு ஈழத்தமிழர்களை அழித்தொழித்த அந்த காலத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கின்றேன். அதை ஒரு காரணம் காட்டி விடுதலை புலிகள் மீதான தடைகளை அவர்கள் செய்து தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களை அழித்தொழிக்கும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்ற உண்மையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த அடிப்படையில் இப்பொழுது உலக பொருளாதாரத்தை முற்றிலுமாக சீர்குலைப்பதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த இலக்கமான 9-11ஐயே அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அதனாலேயே இந்த கப்பல் பணிக்கு திரும்பியதிலிருந்து அது தரை தட்டிய நாள் வரைக்குமாக சரியாக 911 என்ற இலக்கம் வருமாறு அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். நான் உங்களுக்கு இதனுடைய ஆதாரங்களையும் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் நான் சொல்லும் பொழுது இதனுடைய உண்மைத்தன்மைகளை நீங்கள் சென்று நீங்களும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த சுய சிந்தனைகள் என்பது உங்களுக்கும் வளரத் தொடங்கும். ஆகவே நீங்களும் எனக்கு பல தகவல்களை தருவதற்கு வாய்ப்பாக அது அமையக்கூடியதாக இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இவர்களுடைய பருவநிலை மாற்றங்கள் இப்படியான பல சூழ்ச்சிகளை செய்து இந்த உலக பொருளாதாரத்தை இவர்கள் முடக்குவார்கள். இந்த உலகத்தில் பஞ்சத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நாடுகளுடைய பொருளாதாரங்களை சீர்குலைத்து தங்களுடைய ஒற்றையாட்சியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இந்த சுயஸ் கால்வாய் வழியாக வந்த இந்த கப்பலை திடீரென்று அந்த பகுதியில் ஏற்பட்ட புழுதி புயலால் அந்த கப்பல் தரை தட்டி இருப்பது என்பது இவர்களால் திட்டமிடப்பட்டே இந்த பருவநிலை மாற்றம் மூலமான ஒரு புழுதி புயலை ஏற்படுத்தி அந்த கப்பலை அவர்கள் தரை தட்ட செய்திருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக தெரிகின்றது. அந்த கப்பலில் பயணித்த கப்பல் பணியாளர்களுக்கு மட்டுமே இதனுடைய உண்மைகள் வெளிச்சமாக இருக்கும். ஏனென்றால் இந்த கால்வாய் வழியாக ஒரு நாளைக்கு 58க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணிப்பது வழமை. இப்படியாக பயணிக்கும் கப்பல்கள் அனைத்துமே இதுவரை எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றன. இதுவும் மிக மிக ஒரு பெரிதான ஒரு சரக்கு கப்பல். ஒரு காற்றினால் இது தரை தட்டும் அளவுக்கான ஒரு சிறிய கப்பலும் அல்ல. இது மிகப்பெரிய ஒரு கப்பல். இன்னும் ஒரு விடயத்தையும் நான் உங்களுக்கு கூற வேண்டும். இந்த சுயஸ் கால்வாயை அண்மையில் அந்த நாடு இன்னும் அதனுடைய அளவை பெரிதாக்கும் பணியிலும் ஈடுபட்டதன் காரணமாக முதல் இருந்த சுயஸ் கால்வாயை விட அது இன்னும் அளவில் பெரிதாக செய்யப்பட்டிருந்தது. இந்த எல்லா அளவுகளையும் அடிப்படையாக கொண்டே 2015ஆம் ஆண்டு இந்த கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு ரகசியமும் இதுக்குள் அடங்கியிருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு கப்பலை கொண்டு வந்து சுயஸ் கால்வாய்க்கு குறுக்காக நிப்பாட்டினால் முழு போக்குவரத்து தடைப்படுமோ அதன் அளவுகளை சரியாக அவர்களால் திட்டமிடப்பட்டு அதுக்கேற்ற உருவத்தை ஒத்த ஒரு கப்பலை அவர்கள் 2015ஆம் ஆண்டிலிருந்து அளவு திட்டங்களை பார்த்து தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அதை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னவென்றால், இந்த நிழலுலக ஆட்சியாளர்களினால் இந்த உலகத்தை முற்றுமுழுதாக ஒற்றையாட்சியங்கள் கொண்டு வர வேண்டும். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல உணவு பஞ்சங்கள், நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஸ்திரத்தன்மைகளை உருவாக்க வேண்டுமானால் இது ஒரு அவர்களுக்கு பெரும் பங்காற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அமையும். ஏனென்றால் ஒரு மணித்தியாலத்துக்கு 2900 கோடி அளவுக்கான இழப்புகள்
ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மணித்தியாலமும் அப்படி ஆகும் என்றால் இவர்கள் வேண்டுமென்றே இப்போது அதை மீட்க முடியாமல் தொடர்ச்சியாக இந்த புழுதி புயலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை மீட்பு பணியில் ஈடுபடுகிறவர்கள் அதை விரைவாக செய்ய முடியாத அளவுக்கு மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு இந்த புழுதி புயல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய மீட்பு பணிகள் இன்னும் தாமதமாக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய எண்ணம் மிக சாதுரியமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த கப்பலை விரைவாக மீட்டால் இந்த பொருளாதாரம் விரைவாக சீர்பட்டுவிடும். அதனால் உலக பொருளாதாரத்தை தாங்கள் ஒவ்வொரு மணித்தியாலம் இதை சீர்குலைத்துக் கொண்டிருந்தால் மட்டுமே அவர்களுடைய நினைத்த காரியங்களை செயல்படுத்த முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் தொடர்ச்சியாக இப்ப இந்த கப்பலை மீட்க முடியாத அளவுக்கான வேலை திட்டங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாமே நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போன்ற ஒவ்வொரு இவர்களுடைய திட்டங்களின் ஒரு மைல்கல்களை இவைகள் எல்லாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக வேறு தகவல்கள் வரும் பொழுது நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்களை வழங்குவோம். ஆகவே நீங்கள் எமது தமிழ் ஃபிளாஷ் தொலைக்காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் நீங்கள் கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த காணொளிகளை நீங்கள் அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உலகத்தில் என்ன நடக்கிறது என்ற ஒரு உண்மைத்தன்மையை உலக மக்கள் அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல எங்களுடைய டெலிகிராம் குழு இருக்கின்றது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதுக்கான இணைப்பை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அந்த இணைப்பை நீங்கள் கிளிக் செய்து எங்களுடைய டெலிகிராம் குழுவிலும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.